வெல்கம் டு திருவாரூர் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சொரக்காய் மோர் கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கூட்டுக்கு 3 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி தேங்காய் பீசஸ், அப்புறம் 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கெட்டியா அரைச்சுக்கோங்க. அரை கப் தயிரை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிட்டு ரொம்ப கெட்டியாவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம இந்த மாதிரி பதத்துல எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற சொரக்காய், கொஞ்சம் தண்ணி, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இந்த சொரக்காவை நல்லா வேக விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக விடுங்க. சொரக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் இதை கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிரையும் இது கூட சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா தயிர் சேர்க்கும் போது அது ஹை ஹீட்ல இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தயிர் ஒரு மாதிரி பிரிஞ்சு வந்துடும். அதோட இல்லாம தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இதை உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிருங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு சூடானதும் கொஞ்சம் கடுகு, அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இதை கூட்டுல சேர்த்துடுங்க. அவ்வளோதான், சொரைக்காய் மோர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டுக்கு வெங்காயம் தக்காளியே தேவையில்லை. வெறும் தேங்காய், பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் தயிர் இருந்தா போதும். இதை டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.